ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஐ ஹேப்பன் டு மீட் யூ ட்வைஸ் ஆர் த்ரைஸ். அப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு மறக்காமல் சொல்லணுன்றது என்னன்னா, உங்களை வந்து மியூசிஷியன்னு சொல்லக்கூடாது, எனக்கு மெஜிஷியன் தான் சொல்லணும் அப்படின்னு தோணும். உங்களுடைய பாடல்கள்ங்க இப்போ டார்லிங் நீங்கள் சொல்கிறீங்க 9 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு, அந்த ஆல்பம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ வைப் பண்ணுற மாதிரி அவ்வளோ இல்லை. என்னென்னா நான் நிறைய லெஜெண்டரி மியூசிஷியன்ஸுடைய சாங்ஸ் கேட்டு தான் வந்திருக்கேன். ராஜா சார், ரஹ்மான் சார், எம்எஸ்வி சார், இதெல்லாம் கேட்டு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே அந்த கிளாசிக் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது, யங் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது. யங் ஃபார்மேட் பண்ணலாம், பட் அந்த கிளாசிக் ஃபார்மை நம்ம விடக்கூடாது. இப்படி தான் இதுக்கு ஒரு அளவு இருக்கும், இந்த மியூசிக்காலிட்டி இருக்கும், இந்த சவுண்ட் சென்ஸ் இருக்கணும், இந்த கிளாசிக்கல் நாலேஜ் இருக்கணும், இங்கே வந்து ராகா யூஸ் பண்ணணும், இங்கே ராகா யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே வந்து இமோஷன்ஸ் இருக்கணும். ஐ ஆல்வேஸ் ப்ளே வித் த இமோஷன். ஸோ நம்ம இமோஷனலாக ஒன்று பண்ணும்போது இட் டசன்ட் ஹேவ் அ டைம் ஃப்ரேம். நீங்கள் யங்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த கிளாசிக் ஃபார்மில் நீங்கள் சாங் பண்ணும்போது அது உங்களுக்கு காலத்தை தாண்டி நிற்கும். ஏன் ராஜா சார் சாங்லாம் இப்போ நிற்குதுன்னா அந்த கிளாசிக் ஃபார்ம் விட மாட்டாங்க. ஸோ அது ஐ ஆல்வேஸ் கீப் இட் இன் மை சாங்ஸ்.